ஹைங்க, நான் உங்கள் விஜயமாகியான். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து எக்ஸ்ரேயை வந்து கற்றுக்கணும், எப்படி எக்ஸ்ரேவை ரீட் பண்ணணும், எப்படி எக்ஸ்ரே வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் அபவுட் ஹவு டு ரீட் தி எக்ஸ்ரே. அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் டு ரீட் தி எக்ஸ்ரே லைக் எ ப்ரோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ரே ரீடிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் தி பேசிக்கா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் நேம், ஏஜ், செக்ஸ், டேட், சைட் மார்க்கர், லெஃப்ட் ஆர் ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வியூ ஆண்ட்ரோ போஸ்டீரியரா, போஸ்ட்ரோ ஆன்டீரியரா, லேட்ரலா, ஆப்ளிகா. ஸோ இது ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நம்ம இன்டர்பிரிட்டேஷனுக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் ஆஃப் எக்ஸ்ரே ரீடிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி பாடி பார்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செஸ்ட் எக்ஸ்ரே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்கு வந்து பிளாக்கா இருக்கா அப்படின்னு பார்க்கறது. செகண்ட் ஒன் வந்து ஹார்ட்டோடைய ஷேடோ வந்து சென்டர்ல இருக்கா, சென்டர்லி லெஃப்ட் சைட்ல இருக்கா அப்படின்னு பார்க்கறது. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயாஃப்ராகம் டோம் ஷேப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது. ஸோ இதெல்லாம் வந்து செஸ்ட் எக்ஸ்ரேல நம்ம பார்ப்போம். ஸோ இதே வந்து ஸ்பைன் எக்ஸ்ரேல என்னென்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, வெர்டிபிள் அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வெர்டிப்ராவுடைய ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லிம்ஸோடைய எக்ஸ்ரேல வச்சாங்கன்னா போன்ஸ் அலைன்மெண்ட் எப்படி இருக்கு, போனுடைய அலைன்மெண்ட் எப்படி இருக்கு, ஸோ வந்து ஆரிஜின் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போன் வந்து என்ன மாதிரி போன் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, யூமரஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீமரு, அப்புறம் வந்து ரேடியஸ் போனு. ஸோ இந்த மாதிரி போன்லாம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல் எக்ஸ்ரே வச்சாங்கன்னா எந்த மாதிரிலாம் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நேசல் கேவிட்டி, அப்புறம் வந்து மேண்டிபிள். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யூஸ் தி லேண்ட்மார்க் டு குவிக்லி ஐடென்டிஃபை தி ரீஜியன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அசஸிங் தி குவாலிட்டி, தேர்ட் ஸ்டெப். ஓகேவா, ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்னா அந்த எக்ஸ்ரேவோட குவாலிட்டி வந்து ஹையா இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா, அப்போதான் ஒரு அக்யூரேட் டயக்னோசிஸ் பண்ண முடியும், ஒரு கரெக்ட் பிளானிங் வந்து நம்ம செட் பண்ண முடியும் ஒரு தெரபிஸ்ட்னால. இப்போ சப்போஸ் ஒரு புவர் குவாலிட்டியோட எக்ஸ்ரே நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும், இல்லைனா மிஸ் லீடிங் நடக்கும். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ புவர் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்ரே வச்சு. ஸோ வந்து ஒரு எக்ஸ்ரே ஒரு குவாலிட்டி எந்த அளவுக்கு வந்து ஹையா இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணி ஒரு கரெக்ட் பிளானிங் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சில டிஃபிகல்ட்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல ரேடியேஷன்ல. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து தப்பாக வந்து எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா திரும்பி நம்ம வந்து அதே ப்ரொசீஜரை வந்து திரும்பி ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து பேஷண்ட்ஸ் ஆர் ஸ்டாஃப்ஸ் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆவாங்க ரேடியேஷன்ல. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே வந்து ஹை குவாலிட்டி எக்ஸ்ரே வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஃபோர்த் ஸ்டெப் ஆஃப் எக்ஸ்ரே ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போன் எடுத்தா அந்த போன் வந்து போன் டென்சிட்டி எப்படி இருக்கு, போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கா, போன் டிசபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ஸோ போன் டிஸ்லொகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா, இல்லைனா ஆஸ்டியோஃபினியா இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கறது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ சொல்லுவோம். ஸோ ஜாயின்ட்ஸ்ல என்ன மாதிரி பார்ப்போம், அலைன்மெண்ட்ஸ் இருக்கா, ஜாயிண்ட் ஸ்பேஸ் நேரோவிங் எப்படி இருக்கு, டிஸ்லொகேஷன் ஆயிருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கறது. இதுவே வந்து சாஃப்ட் டிஷ்யூல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங் இருக்கா, இன்ஃப்ளமேஷன் இருக்கா, இல்லைனா வந்து கால்சிஃபிகேஷன் இருக்கா, இல்லைனா வந்து அப்நார்மல் ஷேடோஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபோர்த் ஸ்டெப்ல நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு காமன் மிஸ்டேக் வந்து இந்த ஃபிஃப்த் ஸ்டெப்ல நம்ம பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஸ்டெப்ல அவாய்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஃபிஃப்த்தில் வந்து நான் சொல்றேன். ஜம்பிங் இன்டு டயக்னோஸ் வித்தவுட் நோயிங் தி பேசிக் தெரியாம நம்ம வந்து டக்குனு டயக்னோஸ்க்கு போகக்கூடாது. அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்றது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் நீங்க வந்து டிஃபார்மிட்டிஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ ரைட் சைட்லையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃபார்மிட்டிஸ் எப்படி இருக்கு, ஸோ கம்பேர் பண்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் வேரியன்ஸ், ஒரு போனுடைய அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பேசிக்கா தெரியாம நீங்க நார்மல் ஒரு
ஒரு நார்மல் எக்ஸ்ரே உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு அப்நார்மல் எக்ஸ்ரே கொடுக்குறாங்கன்னா ரெண்டுமே எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க டயக்னோஸ்க்கே போகணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், செஸ்ட் எக்ஸ்ரே எப்படி இருக்கும், நார்மல் எக்ஸ்ரே எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் டு ஐடென்டிஃபை தி எக்ஸ்ரே ரீடிங். ஸோ எக்ஸ்ரே ரீடிங்கை இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு செஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும், ஸோ நெக்ஸ்ட் ஸ்பைனுக்கு எப்படி, ஸோ வெர்டிப்ரா, ஸ்கல், ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இப்போ வரப்போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நார்மல் எக்ஸ்ரே ரீட் பண்ணணும்னா ஒரு நார்மல் எக்ஸ்ரே எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் எக்ஸ்ரேல என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோல இப்போ இந்த ஆஃப் ஆஃப் தி வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் எக்ஸ்ரே வந்து இங்க நான் வந்து ஷோ பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதை அப்சர்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா லங்ஸ். ஸோ இந்த லங்ஸ்ல வந்து கிளியரா பிளாக்கா இருக்கும். ஸோ வந்து ஹெல்த்தி லங்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தா ஃபில்டு வித் ஏரால வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். ஸோ ஹெல்த்தி லங்ஸ் மாதிரி வெரி லிட்டில் ரேடியேஷன் மட்டும் அப்பியர் ஆயிருக்கும். ஸோ அந்த இடம் மட்டும் டார்க்கா இருக்கும், பிளாக்கா இருக்கும். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்மினரி வாஸ்குலர் மார்க்கிங்கா. ஸோ இந்த எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா லங்ஸ்ல வந்து ஒரு ஃபைன் ஒயிட் மார்க்கிங் லைன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பல்மினரி பிளட் வெசல்ஸ் வந்து விசிபிளா இருக்குன்னு அர்த்தம். ஒயிட் லைன்ல வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பல்மினரி வாஸ்குலர் மார்க்கிங்கா. வந்து தேர்டா எதை அப்சர்வ் பண்ணும் பாத்தீங்கன்னா ஹார்ட். ஸோ ஹார்ட் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து லெஸ்ஸர் தென் தி தொராஸ்டிக் டயாமீட்டரை விட லெஸ்ஸர் சைஸில் இருக்கணும். 50% லெஸ்ஸராக இருக்கணும் தொராஸ்டிக் டயாமீட்டரை கம்பேர் பண்ணும் போது. இது வந்து 50% வந்து லெஸ்ஸராக இருக்கணும். வந்து இப்போ ஹார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் பார்த்தாச்சா, 50% ஷுட் பி லெஸ் கம்பேர்ட் டு தி தொராஸ்டிக் டயாமீட்டர். அண்ட் செகண்ட் ஹார்ட்ல என்ன அப்சர்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நார்மல் பார்டர்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, ஹார்ட்டோடைய பார்டர்ஸ் எல்லாமே கிளியரா அப்புறம் டிஃபைன்டா இருக்கும் பார்டர்ஸ். அண்ட் முக்கியமா ரைட் பார்டர் வந்து ஃபார்ம்டு பை தி ரைட் ஆர்ட்ரியம் அண்ட் லெஃப்ட் பார்டர் வந்து ஃபார்ம்டு பை தி லெஃப்ட் வென்ட்ரிகல். நம்ம வந்து ஃபோர்த்தா எதை அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ். ஸோ போன்ஸ்ல வந்து என்ன மாதிரி போன்ஸ்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்ஸ் பார்த்தோன்னு நம்ம ரிப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ செகண்ட் ஒன் வந்து கிளாவிக்கல், காலர் போனு. அண்ட் தேர்டா வந்து ஸ்பைனு, அப்புறம் வந்து சில எக்ஸ்ரேல வந்து யூமரஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த வந்து ரிப்ஸ் கிளாவிக்கல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்பைன் வந்து பார்ட் ஆஃப் தி ஸ்பைன் எப்படி அப்பியர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல அப்பியர் ஆகும். ஏன் பார்த்தீங்கன்னா டியூ டு டென்சிட்டி அண்ட் ஏசிமெட்ரிக்கல். ஸோ பொசிஷன் ப்ராப்பர்லி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து பெனிட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்ரே வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஸ்பைன் வந்து ஒயிட் கலர்ல அப்பியர்ஸ் ஆச்சுன்னா. இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த்தா எதை அப்சர்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது டயாஃப்ரகம். ஓகேவா, இந்த டயாஃப்ரகம் வந்து ஒரு டோம் ஷேப்ல இருக்கும். இட் செப்பரேட்ஸ் தி செஸ்ட் அண்ட் அப்டாமினை வந்து செப்பரேட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயாஃப்ரகம் தான். ரைட் எமி டயாஃப்ரகம் வந்து ஹையரா இருக்கும் கம்பேர்ட் டு தி லெஃப்ட் சைடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கீழே வந்து லிவர் வந்து பிளேஸ் ஆயிருக்கனால ரைட் சைடு இருக்கிற எமி டயாஃப்ரகம் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும் கம்பேர்ட் டு தி லெஃப்ட் சைடு. செகண்டா எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கல். ஸோ ஸ்கல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல்ல நம்ம எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளியரா இருக்கும் வெல் டிஃபைன்ட் போன் அலைன்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு வேவி லைன்ஸ் தெரியும். ஏன் பார்த்தீங்கன்னா போன்ஸ் வந்து மீட் ஆகிற பிளேஸ் அது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏர் ஃபில்டு சைனஸ் தெரியும். நெக்ஸ்ட் டார்க்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம வந்து ஸ்கல் எக்ஸ்ரேல. அதே மாதிரி நம்ம ரவுண்டா இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து போன் அலைன்மெண்ட் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்டல் போன், பெரிட்டியல் போன், அப்புறம் மேண்டிபிள், நாசல், டெம்போரல். ஸோ இந்த மாதிரி போன்ஸ் அலைன்மெண்ட்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸ்கல்ல. விசிபிள் நாசல் கேவிட்டி தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிமெட்ரிக்கல்
ஆமா சிமெண்ட்ரிக்கல் ஆர்பிட்ஸ் இருக்கும் ஐ. ஸோ இதுல எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்வோம், இது எல்லாமே நம்ம எதுல அப்சர்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்கல் எக்ஸ்ரேல தான் அப்சர்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தொராஸ்டிக் ஸ்பைன் அந்த எக்ஸ்ரே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரிலாம் எதில் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆஃப் தி வெர்டிபிரல் பாடிஸ்ல எப்படி அலைன்மெண்ட் ஆயிருக்கா, லைக் பிளாக்ஸ் மாதிரி அலைன்மெண்ட் ஆயிருக்கா ஸோ செக் பண்றது. ஸோ நம்ம வந்து போஸ்டோ ஆன்டீரியர்ல எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரவெர்டிபிள் டிஸ்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கு, ஸோ ஒரு வெர்டிபிரலுக்கும் இன்னொரு வெர்டிபிரலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்க் எப்படி, அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கு, கம்ப்ரஸ் ஆயிருக்கா இல்லை நார்மலா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்டா இதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபோர்த்தா வந்து பிடிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிஃப்த்தா வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இருக்கா, ஸோ அதோட ஷேப் ஹைட், ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து தொராஸ்டிக் எக்ஸ்ரே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம தொராஸ்டிக் ஸ்பைன் எக்ஸ்ரே எதுக்கு பார்ப்போம் பார்த்தோன்னா கைப்போசஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த தொராஸ்டிக் ஸ்பைன் வந்து எக்ஸ்ரே வந்து நம்ம மோஸ்ட்டாக எடுப்போம். நம்ம வந்து இந்த லம்பார் ஸ்பைன்ல வந்து எதை அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி வெர்டிபிள் பாடிஸ், அந்த 5 வெர்டிபிள் பாடிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ செகண்டா வந்து இன்ட்ரவெர்டிபிள் டிஸ்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ தேர்டா வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கு, ஃபோர்த்தா வந்து பிடிக்கல்ஸ். ஸோ ஃபிஃப்த்தா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் நியூரல் ஃபோராமினா வந்து எப்படி இருக்கு, ஏன் பார்த்தீங்கன்னா நர்வ் எக்ஸிட் ஆகுறதுக்கு, அண்ட் சாக்ரம் வந்து பேஸ்ல இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த லம்பார் ஸ்பைன் எக்ஸ்ரேல பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் அண்ட் இப் அதோடைய எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இப் ஜாயிண்ட் வந்து எப்படி வந்து அஸ்டபுலம்ல வந்து ஃபிட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இப் ஜாயிண்ட் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெல்விக் போன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஜாயிண்ட் ஸ்பேஸ் இருக்கா, அப்புறம் வெல் அலைன்மெண்ட்ல இருக்கா. எக்ஸ்ரேல வந்து எதுல கிளியரா நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இப் ஜாயிண்ட், பெல்விக் போனு, நெக்ஸ்ட் ஒன் வந்து இலியாக் கிரஸ்ட், சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட், நெக்ஸ்ட் பியூபிக் போன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியரா தெரியும். சம்டைம் வந்து லோயர் ஸ்பைனும் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இந்த இப் அண்ட் பெல்விக் எக்ஸ்ரே நம்மளுக்கு எப்படி நார்மல் எக்ஸ்ரே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இதுல ஏதாவது டிஸ்லொகேஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்நார்மல் எக்ஸ்ரேயும் நார்மல் எக்ஸ்ரேயும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து டிஸ்லொகேஷன் ஆயிருக்கு, இங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இங்க வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இங்க ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்குதான் நம்ம வந்து நார்மல் எக்ஸ்ரேயும் நம்ம வந்து அப்நார்மல் எக்ஸ்ரேயும் வந்து கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அப்பர் லிம்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷோல்டர். இந்த ஷோல்டர்லன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம யூமரஸ். ஸோ யூமரஸ் உடைய போன் தெரியும், அப்புறம் கிளீனாட் கேவிட்டி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் யூமரஸ்ல இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸ்காப்லால அப்படின்னு பார்க்கும்போது ஷோல்டர் பிளேடு தெரியும், கேமரா ஆடுது சாரி, ஷோல்டர் பிளேடு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராமினன்ட் அக்ரோமியல் ப்ராசஸ் தெரியும், கொரக்காய்ட் ப்ராசஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாவிக்கல் போன் தெரியும், அதான் காலர் போனு. ஸோ அதில் வந்து இந்த அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளீனாய்ட் ஃபோர்ஸானா ஒண்ணுமே இல்லை, ஸ்காப்புலால இருக்கிற ஒரு கிளீனாய்ட் சாக்கெட் மாதிரி ஒரு கப் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஷோல்டர் போன் வந்து இதுல வந்து ஆர்டிகுலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகுலேட் ஆகும். அப்டக்ஷன் பண்ணும்போது இப்படி போகும், அடக்ஷன் பண்ணும்போது இப்படி போகும், ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இப்படி போகும். ஸோ இந்த மாதிரிலாம் போறது வந்து இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல வந்து இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். வந்து எல்போ. ஸோ எல்போலன்னு பார்க்கும்போது மொத்தம் 3 போன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போன் வந்து யூமரஸ், செகண்ட் அல்னா, அப்புறம் ரேடியஸ். இந்த 3 போனும் வந்து எப்படி அலைன் ஆயிருக்கு, ஸோ இதோட ஜாயிண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவோம். வந்து 2 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் ஃபிளாட் பேடு, போஸ்டீரியர் ஃபிளாட் பேடு. இந்த ஆன்டீரியர் ஃபிளாட் பேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மாலா இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஃப்ரண்ட் ஆஃப் தி எல்போ எக்ஸ்ரே, எல்போல வந்து நார்மல் எக்ஸ்ரேல பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேயே இருக்கும்.
இதே வந்து போஸ்டீரியர் ஃபிளாட் பேட் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும் நார்மல் எக்ஸ்ரேல. செகண்ட் எதை அப்சர்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கண்ணு வேற ஒரு மாதிரி வந்து டயர்டாகுது. ஏன் பார்த்தீங்கன்னா லைட் வேற இங்கே அடிக்குதா, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சு. நம்ம டக்குன்னு முடிச்சிருவோம். ஸோ வந்து எல்போல வந்து 8 ஃபிகர் ஆஃப் 8 அண்ட் அவர் கிளாஸ் பார்ப்போம். ஏன் பார்த்தீங்கன்னா வெல் டிஃபைன்ட் எல்போ எக்ஸ்ரே லேட்ரல் வியூவில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர் சைடில் வந்து ஒலிகரன் ப்ராசஸ் வந்து இருக்கும் அண்ட் ஆன்டீரியர் சைடில் வந்து கொரக்காய்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் ஃபிகர் ஆஃப் 8 அண்ட் அவர் கிளாஸ் இருக்கும், ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிஸ்ட் அண்ட் அதோட எக்ஸ்ரே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கார்பல் போன்ஸ் அலைன்மெண்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேடியோ அல்னார் ஜாயிண்ட் பார்ப்போம், டிஸ்டல் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மெட்டா கார்பல்ஸ், அப்புறம் ஃபலாஞ்சஸ். ஸோ இதோடைய ஜாயிண்ட் ஸ்பேஸ் ஜாயிண்ட் அலைன்மெண்ட்ல நம்ம பார்க்கறது வந்து விஸ்ட் அண்ட் எக்ஸ்ரே. நீல அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமர் வந்து அபோல இருக்கணும். ஸோ டிபியா அண்ட் ஃபிபுலா வந்து பிலோல இருக்கணும். ஸோ பெட்டேலா வந்து சென்டர்ல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நார்மல் நீ எக்ஸ்ரே வந்து நம்ம அப்சர்வ் பண்றது. ஸோ இதுல ஏதாச்சும் டிஸ்லொகேஷன் ஆர்த்தரைட்டிஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வந்து பெட்டேலா வந்து எப்போ வந்து விசிபிளா இருக்கும் பார்த்தீங்கன்னா, லேட்ரல் வியூல வந்து எக்ஸ்ரே எடுக்கும் போது விசிபிளா இருக்கும். வந்து ஆங்கிள் ஜாயிண்ட், லாஸ்ட் ஆங்கிள் ஜாயிண்ட் ஒரு எக்ஸ்ரே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஃபிபியா டிபுலா ரெண்டுமே, டிபியா ஃபிபுலா ரெண்டுமே வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் மார்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணுது அண்ட் டாலஸ் கால்கேனியஸ். ஸோ ஃபுட் போன்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு நார்மல் எக்ஸ்ரேல வந்து நம்ம எதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணி படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே நார்மல் எக்ஸ்ரே உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்நார்மல் எக்ஸ்ரே வந்து ஒன்னொரு ஃபோனில் வச்சுட்டு, ஸோ எது எங்கேயாச்சும் டிஸ்லொகேஷன் ஆயிருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை ஆர்த்தரைட்டிஸ் எங்கேயாச்சும் இருக்கா, ஸோ ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணி படிங்க. என்றைக்குமே வந்து எக்ஸ்ரே வந்து நார்மல் எக்ஸ்ரே மட்டும் படிச்சுட்டு போனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து புரியாது. ஸோ வந்து நீங்கள் எப்போ வந்து ஒரு கம்பேர் பண்ணி படிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஹிட் ஆகும் மைண்டில். ஸோ வந்து உங்களுடைய எல்லாமே வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும் போது. ஸோ நான் எப்பவுமே வந்து ஒரு ஃபிசியோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, இமேஜில் படிக்கணும். நீங்கள் வந்து சும்மா ஃபோன் எடுத்து படிக்கிறது, சும்மா ஜிபிடியில் போட்டு படிக்கிறது அப்படிலாம் படிக்கூடாது. அப்படி படித்தாலுமே அதோட இமேஜை வச்சு படிக்கும் போது இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டோர் ஆகும் நம்ம மைண்டில். ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நார்மல் எக்ஸ்ரே வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், ஸோ எப்படி அப்சர்வ் பண்ணணும், ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து ரீட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்ரேல சில கண்டிஷன்ஸ், முக்கியமாக ஒரு எப்படி காமனாக வர கண்டிஷன்ஸ், ஃபிசியோக்கு காமனாக வர கண்டிஷன்ஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே ஸோ நாளைக்கு நீங்கள் நாளைக்கு அடுத்த நாளைக்கு வந்துடும் அந்த வீடியோ, அப்நார்மல் எக்ஸ்ரே வீடியோஸ் வந்துடும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் ஹிட் ஆகும், உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி படிங்க. எக்ஸ்ரே படிக்கிறீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். நார்மலாக எடுத்தோம், நார்மல் எக்ஸ்ரே மட்டும் படித்தோம் போனோம் அப்படி இருக்காதீங்க. கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு சூப்பராக ஹிட் ஆகும் மைண்டில். மறக்காமல் கம்பேர் பண்ணி படிங்க. நான் சொல்கிறது அப்படியே படிக்காதீங்க, நான் சொல்கிறத கம்பேர் பண்ணி படிங்க. அப்நார்மல் எக்ஸ்ரே வச்சு கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற எக்ஸ்ரே வீடியோலாம் எக்ஸ்ரே எப்படி ரீட் பண்ணணும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.